கேம் செய்யறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்த 3 ஃப்ரெண்டு பின்லாந்துல 2003ஆம் ஆண்டு தன்னோட ஓன் கேமிங் கம்பெனி ஒன்றை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அந்த 3 பேரோட லைஃபும் லேசா போகல. எவ்வளவுதான் கேம் செஞ்சாலும் எதுவுமே குளோபலி ஹிட் ஆகல. சோத்துலையும் அடி வாங்கி சேத்துலையும் அடி வாங்கி பைனான்சியலா ஜீரோ ஆகுறாங்க. அப்பதான் ஒரு இன்வெஸ்டர் வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க கேம் செய்யறதுக்காக. அதுக்கப்புறமா இன்னும் வேகமா இரவு பகல் பாராது கடினமா முயற்சி செஞ்சு கிட்டத்தட்ட 51 கேம் செய்யறாங்க. அந்த 51 கேமுமே ஃபெயிலியர் ஆகுது. லாஸ்ட் அவங்களோட இன்வெஸ்டர் சொல்றாரு, இது 52வது கேமுக்கும் ஃபைனலா ஒரு சான்ஸ் தாரன், அந்த கேமும் ஹிட் அடிக்கலன்னு சொன்னா இந்த கேமிங் கம்பெனியை இழுத்து மூட்டத்தை தவிர வேற எந்த வழியும் இல்லைன்னு சொல்லி அவர் கைவிரிக்கிறார். கடைசியா தனக்கு கிடைச்ச 52வது வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. டே நைட் சொல்லி தன்னோட சின்ன டீமை வச்சு இரவு பகல் பாராது கடினமா முயற்சி செஞ்சு ஒரு பெஸ்டான கேமை உருவாக்குறாங்க. 2009ஆம் ஆண்டு தன்னோட 52வது கேம் வெளிவருது. வெளியாகின கொஞ்ச நாட்களே 68 நாட்டுல நம்பர் 1 கேமா இது பேசப்படுது. வெறும் 2 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1 மில்லியன் டவுன்லோடுக்கு மேல வந்த இந்த கேமோட பேர் தான் Angry Bird. வாழ்க்கையில எப்போதும் ஜெயிச்சவங்களை கொஞ்சம் பாருங்க. அவங்க எத்தனை தடவை தோத்தாலும் திரும்ப திரும்ப தன்னோட முயற்சிய விடாம செஞ்சுட்டே இருந்த அந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டுமில்லாம லாஸ்டா யாராலும் கொடுக்குற அந்த ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ பெர்ஃபெக்டா பயன்படுத்தினவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதால யாராவது உங்களுக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தருவாங்க. அந்த சான்ஸை பக்காவா செஞ்சு நீங்க லைஃப்ல முன்னேறதுக்கு இதை விட ஒரு பெஸ்டான மோட்டிவேஷன் எங்கேயுமே கிடைக்காது. இது மாதிரி பெஸ்டான மோட்டிவேஷன் மற்றும் நிறைய நியூஸ்களுக்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.